Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 10 depreciation accounting உடைய illustrations பார்க்கலாம். First illustration 5th sum பார்க்கலாம். Calculate the amount of depreciation and depreciation rate from the following by using straight line method. Also give journal entries for first 2 years. The books are closed on 31st December every year அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சம்ல நம்ம amount of depreciation கண்டுபிடிக்கணும், rate of depreciation கண்டுபிடிக்கணும் and also journal entries போடணும் first 2 yearsக்கு. January 1, 2016 payment to vendor for purchase of machinery 1,40,000 rupees கொடுத்திருக்காங்க. அதாவது purchase of machinery உடைய amount கொடுத்திருக்காங்க. January 1, 2016 transportation cost 1,000 rupees கொடுத்திருக்காங்க. machinery purchase பண்ணிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மெஷினரியை நம்மளுடைய கம்பெனிக்கு கொண்டு வரதுக்கான transportation cost 1,000 rupees ஆயிருக்கு. நெக்ஸ்ட் January 1, 2016 installation cost 9,000 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷினரியை இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்துட்டு 9,000 rupees ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இங்கே நோட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ்ட் ஆஃப் தி அசட், purchase price plus transportation cost plus installation cost. So 1,40,000 plus 1,000 plus 9,000 equal to 1,50,000 rupees. Next, estimated scrap value at the end of the life 45,000 rupees கொடுத்திருக்காங்க. Estimated life 7 years கொடுத்திருக்காங்க. First நம்ம amount of depreciation கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசட். ஒரிஜினல் காஸ்ட் 1,50,000 மைனஸ் 45,000 ஸ்கிராப் வேல்யூடைய அமௌண்ட் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் 7. ஸோ 1,50,000லேருந்து 45,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 1,05,000 வரும் டிவைடட் பை 7. இப்போ இந்த 7ஆல் 1,05,000 டிவைட் பண்ணிக்கலாம். 7 1s are 7, 7 1s are 7, பேலன்ஸ் 3 இருக்கும் இல்லையா, 10ல் 7 போச்சுன்னா பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ இது வந்து 35 ஆகிடும். 7 5s are 35. இங்கே கீழே இருக்கிற 3 0வையும் எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கோங்க. இப்போ ஆன்சர் 15,000 rupees வரும். rupees 15,000 பெர் இயர் அப்படின்னு தான் எழுதணும். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பார்க்கலாம். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 15,000. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் 1,50,000 இன்டூ 100. இப்போ இந்த 2 0வை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிற இந்த 2 0வையும் மேலே இருக்கிற ஜீரோஸ் கூட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். பேலன்ஸ் 150 இருக்குது. ஸோ 15 1s are 15, 15 1s are 15, இந்த 0வை மேலே போட்டுக்கோங்க. அப்போ 10% வரும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் உடைய பேட்டர்ன் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், டெபிட்டு, கிரெடிட்டு, ருபீஸ் போட மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போடும்போது நம்ம மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரி ஃபஸ்ட்டு போடணும். அது போட்டதுக்கப்புறமா டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரிஸ் போடணும். டெப்ரிசியேஷனுக்கு டோட்டலாக 2 என்ட்ரி வரும். ஓகேவா, 2 ஜேர்னல் என்ட்ரி வரும். டெப்ரிசியேஷனுக்கான ஒரு ஜேர்னல் என்ட்ரி, டெப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி. எத்தனை இயர்ஸ்க்கு கேட்குறாங்களோ அத்தனை இயர்ஸ்க்குமே 2 ஜேர்னல் என்ட்ரி வரும். இதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. எல்லா சம்லேயும் இதே ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். January 1, 2016 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா மெஷினரி 1,40,000 rupees. ஸோ மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுவோம், மெஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ஆனால் டெப்ரிசியேஷன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே கேஷ் அப்படின்றது வராது, பேங்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ டேட்டில் 2016 January 1 மெஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. 1,40,000 1,40,000 எழுதிக்கோங்க. பீயிங் மெஷினரி பாட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு January 1, 2016 டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து 1,000 rupees கொடுத்துருந்தாங்க அண்ட் சேம் டேட்டில் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வந்து 9,000 rupees கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம ஒரே என்ட்ரியாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல மெஷினரி அக்கௌண்ட்டுன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இன்ஸ்டலேஷன் காஸ்ட் ரெண்டுமே நம்ம மெஷினரிக்காக கொடுத்த சார்ஜஸ் தான் இல்லையா, மெஷினரி வாங்குறதுக்காக கொடுத்த அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 10,000 rupees போட்டுக்கணும். 9,000 plus 1,000 10,000 போத் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டுக்கோங்க. பீயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் இன்கர்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இந்த கம்பெனியுடைய அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா December 31 அப்போ தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் December 31 அப்போ தான் நம்ம டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுடைய என்ட்ரிஸ் வந்து போடணும். ஸோ 2016க்கான என்ட்ரி, அதாவது ஃபஸ்ட் இயர்க்கான என்ட்ரி December 31 டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 15,000 rupees போடணும். இந்த 15,000 rupees நம்ம அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான். ஓகேவா,
நெக்ஸ்ட் இந்த டெப்ரிசியேஷனை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கான என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். சேம் 15,000 rupees போட்டுக்கோங்க. இங்கே பீயிங் டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட்னு நரேஷன் எழுதிக்கோங்க. கீழே பீயிங் டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் என்ட்ரி பார்க்கலாம். 2017 December 31. லாஸ்ட் இயர் வந்து நம்ம 2016 December 31 போட்டோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் இயர் 2017 December 31 சேம் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு சேம் 15,000 rupees போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை இயர்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணாலும் சேம் அமௌண்ட்டு தான் வரும். நீங்கள் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்குமே போடணும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில். இதுவே ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடாக இருந்தால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பர் இயருக்கு. ஓகேவா, அதாவது ஒவ்வொரு இயருக்கும் வேறு அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 15,000 போட்டுக்கோங்க. சேம் டேட் December 31. பீயிங் டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. Illustration 6. Ramu Brothers purchased a machine on 1st July 2016 at a cost of rupees 14,000 and spent 1,000 rupees on its installation. The firm writes off depreciation at 10% of original cost every year. The books are closed on 31st December every year. Give journal entries and prepare machinery account and depreciation account for 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சம் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் மெஷினரி கொடுத்துட்டாங்க 14,000 அண்ட் இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு 1,000 rupees செலவாகிருக்கு. ஸோ தட் ஒரிஜினல் காஸ்ட் நம்மளுக்கு 14,000 + 1,000 15,000 rupees வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் 10% நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. சரியா, ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து 10% ரைட் ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 31st December தான் அக்கௌண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் க்ளோஸ் ஆகுது. இந்த சம்மில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸும் போடணும், மெஷினரி அக்கௌண்ட்டும் போடணும், அண்ட் ஆல்சோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் போடணும் 2 இயர்ஸ்க்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுடலாம். ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரியை வந்து போடணும். ஸோ மெஷினரி எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1st July 2016 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டில் 2016 July 1 மெஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் 14,000 rupees போட்டுக்கோங்க. பீயிங் மெஷினரி பாட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1,000 rupees இன்ஸ்டலேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டையுமே நம்ம என்னென்னு போடணும், மெஷினரி அக்கௌண்ட்டுன்னு தான் போடணும். July 1 மெஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 1,000 rupees போட்டுக்கோங்க. பீயிங் இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆன் மெஷினரி இன்கர்ட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி போடலாம். December 31 தான் எப்பயுமே அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது இல்லையா, ஸோ December 31 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் காஸ்ட் எடுத்துக்கிறோம். ஒரிஜினல் காஸ்ட் எடுத்துகிட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ 10%னு கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். 10/100 அப்படின்னு எழுதிக்கலாம். பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டிவைடட் பை 100 போட்டுக்கணும். இன்ட்டு 6/12. இது ஏன் 6/12 அப்படின்னா ஜூலையில் தான் இந்த மெஷினரி வாங்கியிருக்காங்க. ஸோ ஜூலையில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டிசம்பரில் நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ எத்தனை மாதம் இந்த மெஷினரி ரன் ஆகியிருக்குன்னு பார்க்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ 6 மாதம் வந்து இந்த மெஷினரி ரன் ஆகியிருக்கு. அதனால் 6/12 போடணும். அதாவது 12 மாதத்தில் 6 மாதம் மட்டும்தான் மெஷினரி ரன் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கான கேல்குலேஷன் தான் இது. இப்போ நான் இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 15,000 × 10/100 × 6/12. ஃபர்ஸ்ட்டு 6 1s are 6, 6 2s are 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 0வும் இங்கே ஒரு 0வும் இங்கே ஒரு 0வும் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 1s are 2 அப்படின்னு அடிச்சுக்கோங்க. இது வந்து 2 7s are 14 வரும். இங்கே வந்து பேலன்ஸ் 1 வந்துடும். ஸோ இது வந்து 10 ஆகிடுச்சா, 2 5s are 10. பேலன்ஸ் ஒரு 0 இருக்குது, அதை எடுத்து நம்ம மேலே போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இப்போ 750 மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு டெப்ரிசியேஷனுடைய அமௌண்ட்டு 750 rupees. டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் போட்டு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கண்டுபிடிச்சிருக்கோம். பீயிங் டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷனை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு மாற்றணும் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதணும் இல்லையா, அதுக்கான என்ட்ரி December 31 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார்
to depreciation account அப்படின்னு போட்டு அதே சேம் 750 rupees போட்டுக்கோங்க. being depreciation transferred to profit and loss account அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த இயருக்கு அதாவது 2017க்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். 2017 December 31 depreciation account debtor to machinery account அப்படின்னு போட்டுக்கோங்க. calculation 15,000 into 10 by 100 அதாவது machinery உடைய original cost into depreciation உடைய percentage 10% கொடுத்திருந்தாங்க இல்லையா, ஸோ 10 by 100 அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்கே 6/12 போட்டோமே இங்கே ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லாஸ்ட் இயர் அதாவது 2016 ஜூலை மந்த் தான் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் டிசம்பரில் அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம வந்து 6 months மட்டும்தான் அந்த மெஷினரி யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி நம்ம 6/12 போட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம 1 year ஃபுல்லாகவே அந்த மெஷினரியை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 2016 டிசம்பர் 31 கேல்குலேஷன் அதாவது கணக்கு முடிச்சாச்சு. ஓகேவா, அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2017க்கு ஜான்வரியிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இந்த மெஷினரியை ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து இந்த மாதிரி 6/12 அந்த மாதிரிலாம் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு மெஷினரியோட ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அந்த பர்சன்டேஜ் 10னா 10 by 100 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இந்த 2 0வும் இங்கே மேலே இருக்கிற 2 0வும் போயிடும். பேலன்ஸ் வந்து 1500 வரும். இதுதான் நம்மளுக்கு அமௌண்ட். டெபிட்லையும் கிரெடிட்லையும் போட்டுக்கணும். 1500. நெக்ஸ்ட் சேம் டேட் டிசம்பர் 31 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 1500 போட்டுக்கோங்க. being depreciation transferred to profit and loss account அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெஷினரி அக்கௌண்ட் போடலாம். மெஷினரி அக்கௌண்ட்டுடைய பேட்டர்ன் எல்லாமே போட்டுக்கோங்க. டெப்டார், கிரெடிட்டார், டேட்டு, பர்டிகுலர்ஸ், ருபீஸ் எல்லாமே 2 சைடையும் போட்டுக்கோங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரியில் எங்கெல்லாம் மெஷினரி அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம இப்போ லெட்ஜரில் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே மெஷினரி அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம லெட்ஜர் போட போகிறோம். ஸோ மெஷினரி அக்கௌண்ட் கூட என்ன அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து கிரெடிட்டில் இருக்கிறதுனால நம்ம லெட்ஜரில் டெபிட் சைடில் எழுதணும். ஓகேவா, டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு மெஷினரி அக்கௌண்ட் இருக்குது. இதுவுமே வந்து டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு தான் இருக்குது. இங்கே வந்து 1000 rupees இருக்குது. இது ரெண்டத்தையும் சேர்த்தே நம்ம 15,000 அப்படின்னு எழுதிக்கலாம். 2016 July 1 டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கேஷ் வராது, பேங்க் அப்படின்னு எழுதிக்கோங்க. டு பேங்க் அக்கௌண்ட் 15,000 rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு இருக்குது. மெஷினரி கூட இன்னொரு அக்கௌண்ட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம லெட்ஜரில் கிரெடிட் சைடில் எழுதணும். ஓகேவா, பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 750 எழுதணும். 2016 December 31 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 750 rupees அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு டெபிட் சைடில் 15,000 rupees இருக்குது அண்ட் கிரெடிட் சைடில் 750 rupees இருக்குது. இப்போ நம்ம கேரி டவுன் பண்ணலாம். பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு இந்த 15,000 rupeesலேருந்து 750 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க, மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14,250 rupees வரும். இதுதான் பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா, பை பேலன்ஸ் கேரி டவுன் 14,215 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டோட்டல் போட்டுருங்க. 2 சைட்லையுமே டோட்டல் போடுங்க. மறக்காமல் டபுள் லைன் போடணும் டோட்டலுக்கு. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் இயர்க்கான கேல்குலேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கான கேல்குலேஷன் போடும்போது இந்த பேலன்ஸ் கேரி டவுனை அப்படியே நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்கள் கொண்டு வாங்க. 2017 January 1 டு பேலன்ஸ் brought down 14,250 rupees அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு மெஷினரி அக்கௌண்ட் இல்லை, இதில் வந்து மெஷினரி அக்கௌண்ட் இருக்குது. இங்கேவே வந்து நம்மளுக்கு பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இது டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம கிரெடிட் சைடில் எழுதிக்கணும். 1,500 rupees. 2017 December 31 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 1,500 rupees போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் இயர்க்கான கேல்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த 14,250லேருந்து 1,500 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12,750 rupees வரும். இதுதான் பை பேலன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட்டு டோட்டல் போட்டிருக்கேன். 2 பக்கமும் 14,250 வரும். இப்போ பேலன்ஸ் கேரி டவுனை நெக்ஸ்ட் இயர்க்கு பேலன்ஸ் ப்ராட் டவுனாக எழுதிக்கோங்க. 2018 January 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 12,750 rupees வரும். இவ்வளோ தான் மெஷினரி அக்கௌண்ட்டில் நீங்கள் போட வேண்டியது. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷினரி வாங்கினதுக்கான என்ட்ரியை வந்து இங்கே போடுவீங்க. அடுத்தது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுக்கான என்ட்ரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்த இயருக்கு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரியில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் இல்லை, 3வது என்ட்ரியில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கூட மெஷினரி அக்கௌண்ட் இருக்குது. மெஷினரி அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம டெபிட் சைடில் எழுதணும் லெட்ஜரில். ஓகேவா, டு மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 750 rupees போடணும். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டேட்டில் 2016 December 31 அப்படின்னு போட்டு டு மெஷினரி அக்கௌண்ட் 750 rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் இங்கே இருக்குது.
இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கூட. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால நம்ம கிரெடிட் சைடில் எழுதணும். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 750 rupees எழுதிக்கணும். சேம் 2016 December 31 பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 750 rupees போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு டேலி ஆகிடுச்சு. அதனால் டோட்டலில் 750 போட்டுக்கோங்க. நம்ம இங்கே கேரி டவுன் பண்ண வேண்டிய வேலையே இல்லை, ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு அமௌண்ட்டு டேலி ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அகெயின் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் செகண்ட் இயருக்கு இருக்குது. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கூட மெஷினரி அக்கௌண்ட் இருக்குது 1500 rupees. மெஷினரி அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம டெபிட் சைடில் எழுதிக்கணும். 2017 December 31 டு மெஷினரி அக்கௌண்ட் 1500. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கூட. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம லெட்ஜரில் கிரெடிட் சைடில் எழுதணும். அமௌண்ட்டு 1500 rupees. 2017 December 31 பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1500. ஸோ ரெண்டு பக்கமும் மறுபடியும் டேலி ஆகிடுச்சு இல்லையா? இங்கே வந்து நம்ம டோட்டல் போட்டுடலாம் 1500. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ஃபார்மேட். எல்லா சம்லையும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? நமக்கு டெபிட் சைடில் மெஷினரி அக்கௌண்ட் வரும், கிரெடிட் சைடில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நீங்கள் வந்து சம் போட்டுற முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.